உங்களை பற்றி அதிகமாக யாருக்கிட்டேயும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. உங்களை நேசிக்கிறவங்களுக்கு அது அவசியம் இல்லை. உங்களை வெறுக்கிறவங்க அதை நம்ப போகிறதும் இல்லை. வெறுக்கிறவங்க எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வெறுக்கிறதில்ல. உங்களை புரியாதவங்களோட வெறுப்பை நினச்சி நீங்கள் புலம்புறதுல எந்த பயனும் இல்லை. அதனால் நீங்கள் நீங்களாக இருங்க. வாழ்க்கை ரொம்ப குறுகுனது. உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்கள உயிரை கொடுக்குற அளவுக்கு நேசிங்க. வெறுத்தவங்களுக்கு முன்னாடி உயிர் போகிற நிலமையிலையும் புன்னகையோட கடந்து செல்லுங்க. அது தூசின்னு. உங்களை வெறுக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அதிகபட்ச தண்டனை அவங்க முன்னாடி நீங்கள் எப்போதுமே புன்னகைச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறது தான். குறை சொல்கிறதுக்காகவே காத்துட்ருக்கிற உலகம் இது. உங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு அவங்க உத்தமர்களும் இல்லை. அவங்க சொன்னதை நினச்சி நீங்கள் கவலைப்பட கோலையும் இல்லை. உங்களை நீங்கள் தேவையில்லை அப்படின்னு முடிவு கட்டினவங்களுக்கு நீங்கள் எதை செஞ்சாலும் அது தப்பாகவே தெரியும். அதனால் தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. உங்களை வெறுக்கிறவங்களுக்கு முன்னாடி சிரிப்போடு இருங்க. அதுதான் உங்களோட மனசுக்கும் உங்களுக்கும் வெற்றி. பசி மறந்ததுக்கப்புறம் பந்திக்கு அழைக்கிறதும் மனசு வெறுத்த அப்புறம் மன்னிப்பு கேட்குறதும் ஒன்று தான். காயங்கள் உருவாகிறதுக்கு கத்தி தேவையில்லை. புரிதலற்ற வார்த்தைகளே போதும். வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். தேவைப்படுறப்போ தங்கமாக தெரியும், தேவையில்லாதப்போ செருப்பாக மாறிடுவோம். இதுதான் இந்த உலகத்தோட நியதி. இதை நினச்சி கவலைப்படாதீங்க. தேவையில்லாமல் பேசுகிறத விட அமைதியாகவே இருந்துடலாம். நம்மளோட மனசு புரியாத யாருக்கும் நம்மளோட வார்த்தைகளும் புரியாது. நம்ம இல்லாமல் வாழ பழகினவங்க கிட்ட போய் நம்மளை ஞாபகப்படுத்த நினைக்கிறது தான் முட்டாள்தனத்தோட உச்சமாகும். படிப்பு கற்றுத்தரதை விட சில பேரோட நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் நம்மளோட வாழ்க்கையை. தனியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. போலியான உறவுகள் யாருமே கூட இல்லை அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத தொடக்கத்தில் கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் பழக்கத்தின் மூலம் அதை நல்லாவே புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே அது உங்களை தேடி ஓடி வரும். உதாசீனம் செய்யப்படுற இடத்துல நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட நிழல் கூட நிற்கக்கூடாது அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க. அன்பானவங்களை ஏமாத்துறதை விட அவங்கக்கிட்ட நம்ம தோற்று போகிறது எவ்வளவோ பெஸ்ட்டு. உங்களை ஒருத்தங்க தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம நிறைய பேர் அதில் பண்ணுற தப்பு என்னென்னா, அது என்னன்னே தெரிஞ்சுக்காம உண்மையாகவே அவங்களோட சுச்சுவேஷனா அப்படின்னு புரிஞ்சுக்காம அவங்க நம்மளை ஏன் தேவையில்லைன்னு முடிவு பண்ணாங்க, ஒருவேளை அந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு பிடிக்காம போயிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க தேவையில்லைன்னு முடிவு பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினச்சி நம்மளே ரொம்ப வருத்திக்கிறோம். இதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லைன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்கள திரும்ப தேடுறோம் ஒரு சில பேர். ஸோ இனி அந்த தப்பெல்லாம் செய்யாமல் தேவையில்லை அப்படின்னு ஒருத்தங்க நம்மளை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அவங்க தேடினாலுமே கிடைக்காத அளவுக்கு நம்ம தூரமாக போயிட்டோம் அப்படின்னா, உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம தேடப்படுவோம் அப்படின்றது தான் இங்கே மறுக்க முடியாத உண்மையும் கூட. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். உண்மையாகவே நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. உங்களை பற்றி